டெய்லியும் நம்ம ஐஸில் மூஞ்சி முக்கி எடுப்போம். ஆனால் அதுக்கு பதிலாக நீங்கள் இது ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுவும் ஒரு மார்னிங் ஃபேஸ் மாஸ்க் தான். இது நீங்கள் மார்னிங் டெய்லி இது பண்ணுவீங்க, லைக் ஐஸில் மட்டும்தான் மூஞ்சி விடுவீங்க, அது ஃப்ரெஷ்ஷாக தான் வச்சுக்கும். ஆனால் நான் இன்றைக்கி க்ளோ ஆகிறதுக்காக நான் ஒரு ஃபேஸ் மாஸ்க் செஞ்சுட்டேன். அதை எப்படி செய்யறதுன்னா, இன்க்ரீடியன்ட்ஸ் வெறும் 2 இன்க்ரீடியன்ட்ஸ் தான். கேர்டுன்னா தயிர், அப்புறம் பாலுன்னா மில்க்கு. ஓகே, இப்போ நம்ம அப்ளை பண்ணிடலாம். என் வலையில் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, நம்ம இப்போ அப்ளை பண்ணிக்கலாம். வாவ், சொல்லுங்க. ஸோ இது பீலாம் ஆகாது, ஆனால் இது நார்மல் ஃபேஸ் மாஸ்க். நீங்கள் வாஷ் பண்ணணும். இது பீல் ஆகாது. ஓகே, ட்ரெஸ் எல்லாம் பார்த்து பழச்சிக்கோங்க, ஏன்னா இதில் நல்லா ஒழுகுது. ஸோ நீங்கள் பவுல் இப்படி வச்சுக்கிட்டு அப்புறம் பண்ணிக்கோங்க. இது அண்டர் ஐக்கு பண்ணிக்கலாம். ஆனால் இது ரியலாக கிட்ஸு மட்டும்தான் யூஸ் பண்ணணுமான்னு இல்லை, அடல்ட்ஸும் யூஸ் பண்ணலாம். ஆனால் கிட்ஸு மோஸ்ட்டாக யூஸ் பண்ணலாம். ஆனால் கிட்ஸுக்கு தான் நிறைய டேன் அந்த மாதிரிலாம் வரும். ஏன்னா கிட்ஸு நிறைய வெளியில் விளையாட போவாங்க. ஸோ அவங்களுக்கு இது நல்லா, இது அண்டர் ஐ டார்க்னஸ்க்கு கூட நல்லாயிருக்கும். நானும் போட்டுக்கிறேன். அந்த நான் சீக்கிரமாக தூங்க போனாலும் எனக்கு ஒரு மாதிரி அண்டர் ஐ டார்க்னஸ். இது நீங்கள் சாப்பிட கூட செய்யலாம். நீங்கள் போடும் போது உங்கள் வாயில் ஏதாவது பட்டுச்சுன்னா அப்போ கூட போட்டு சாப்பிடலாம். யாமி போட்டாச்சு. ஸோ இப்படி தான் இருக்குது. ஸோ நம்ம இப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். சன்ஷைனில் இப்படி தான் இருக்குது. ஸோ நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம்.